வணக்கம். இன்னைக்கு ரிலீஸான திரைப்படத்துல அதாவது நடிகர் மணிகண்டன் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் குடும்பஸ்ரீ படத்தின் திரைவிமர்சனம். படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை பத்தி வாங்க பார்ப்போம். ஒரு சிட்டிக்கு சந்தோஷம், கால் டீஸ்பூன் நம்பிக்கை. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா கதாநாயகன் கதாநாயகி அதாவது மணிகண்டன் சன்னி மெகானா இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க. வழக்கம் போல வந்து இவங்க ரெண்டு பேர் குடும்பத்திலே வந்து இவங்க வந்து ஒத்துக்கல. ஏன்னா வந்து கதாநாயகி வேற காஸ்ட், கதாநாயகன் வேற காஸ்ட். ஸோ வந்து காஸ்ட் இதுவாக வந்து ரெண்டு பேரும் வீட்லையுமே ஒத்துக்கல. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓடி வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் படிக்கிறாங்க. ஆனா ஒரு கடத்துல வந்து கதாநாயகனோட குடும்பத்துல வந்து இவங்களை சேர்த்துக்கிறாங்க. அதாவது இவங்களை சேர்த்தாலும் மருமகளை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்ல வேற காஸ்ட் ஆகத்துட்டு அவங்க செய்யறதோ இவங்க சமைச்சு போடுறதோ அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை வந்து எப்படி நவந்துருந்தா இந்த படத்தோட கதை எல்லாருமே நினைச்சிருப்போ கதை வந்து இதான்ட்டு. ஆனா கதை ஆக்சுவலா இந்த இல்லை. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவர் குடும்பஸ்தன் ஆகிறாரு. அவர் குடும்பஸ்தன் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கதாநாயகனுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க கதாநாயகி. ஏன் நமக்கு இப்போ இருக்கிற வசதிக்கோ எப்படி வந்து நம்ம குழந்தை பெற்றுக்க முடியும்ட்டு. ஆனா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம பண்ற டிசைன்ல வந்து நம்ம ஓகே ஆக போறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த இதுல இது பண்ண நினைக்கிறாங்க. வீட்டு பிரச்சனை வருது, அப்புறம் அவங்க அம்மாவோட பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு பிரச்சனையா கதாநாயகன் வருது. அதாவது இந்த படத்தோட கதைன்னு சொன்னா குடும்பஸ்தன் வந்து சீரியஸான கதை சப்ஜெக்ட். ஆனா நமக்கு இந்த சீரியஸான சுமைகளை எல்லாத்தையும் இந்த படத்தை சொல்லப்பட்ட விதமும் சரி, நடிச்ச நடிகர் எல்லாருமே யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வந்து வெறும் காமெடியா கொண்டு போயிருக்காங்க படத்தை. அந்த அளவுக்கு நகைச்சுவாக வந்துருக்காங்க. உதாரணத்துக்கு கதாநாயகன் கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்டி அதாவது பாலாஜி சக்திவேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸாகவும் இருப்பாரு. அவர் பேசுறவங்களுக்கு ஃபுல்லா காமெடியா தான் இருப்போம். ஏன்னா வந்து அவர் எனி டைம் வந்து சாக்லேட் சாப்பிட்டே தான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வருது. இன்னும் அதே மாதிரி நம்ம குரு சோமசுந்தரம் கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது கதாநாயகனோட மாமானா வந்து கதாநாயகனோட அக்காவை கட்டியிருக்காரு. ஸோ வந்து அந்த அவரோட கேரக்டர்லாம் நம்ம சொல்றோம் அவரு மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா குரு சோமசுந்தரம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அவர் ஒரு திறமை உள்ள நடிகர். எப்படிப்பட்ட கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த திறமையா அவரோட ஸ்டைல வந்து ஒரு நடிக்கக்கூடிய திறமை உள்ள நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்கள். எல்லா படத்துலையும் நீங்க அவரை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி படம் தான் இந்த படத்துலையும் அவரோட கேரக்டர் கதாநாயகனும் மாமாவுக்கும் ரொம்ப பயப்படுவார். ஏன்னா வந்து மாமா வந்து ரொம்ப வசதி உள்ளாரு. எதுக்கத்தாலும் தொட்டதெல்லாம் வந்து குறை சொல்லியிருப்பாரு. அதாவது எல்லாருக்கும் அவர் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா இவர் மட்டும் எனக்கு பிடிக்கல எடுத்துருங்க அப்படின்றவாரு. ஏன்றாவது பணம் மட்டும்தான் வாழ்க்கை, பணம் மட்டும் தான் குறிக்கோள்னு சொல்லிட்டு அவரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, பணம் மட்டும் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நவர கேரக்டர் தான் குரு சோமசுந்தரம் அவர்கள். ஒரு கட்டத்தில் இவர் குடும்ப பிரச்சனையால வந்து கடன் வாங்கி இந்த இதை அடைச்சிடலாம் அந்த இதை அடைச்சிடலாம் சொல்லிட்டு எங்கேயோ போய் ஒரு கட்டத்தில் அவர் நிற்கிறாரு கதாநாயகன். இது சொல்லப்பட்ட விதம் காமெடியா இருந்தாலும் ரொம்பவே வந்து இந்த படம் வந்து நமக்கு ரசிக்கத்தரவாய் நம்ம இந்த படம் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் இந்த படம் தியேட்டர்ல கிட்டத்தட்ட வந்து 2 hour ஓடுது படம். இந்த 2 hour படம் நம்ம தியேட்டர்ல வந்து எந்த விதமான லேக்லாம் இல்லை. படம் சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஆனா படம் வந்து போடிக்காத அளவுக்கு நம்மள 2 hour வந்து சீட்ல உட்கார வைக்குது. அப்படிப்பட்ட படம் தான் இது. அந்த படத்துல வந்து மெசேஜும் இருக்கு, அதே சமயத்துல ஃபுல் காமெடி தான் இந்த படத்துல. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகி பிரசவத்துல வந்து ஒரு கார்ல போயிருக்கும் போது அந்த கதாநாயகி என்னை வந்து மருமகளா ஏத்துக்கல அந்த கேட்டுக்கல ஒவ்வொரு கேரக்டர் வந்து சொல்லும் போது தான் அந்த கார்ல போயிருக்க சீனே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் காலம் மேல ஓடுது. ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்துல கண்டிப்பா வந்து குடும்பஸ்தன் படம் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பிடிச்ச படமா தான் இருக்கும். என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்தும் சரி, மக்கள் இந்த படத்தை பார்த்ததும் சரி, எல்லாமே வெளியே வந்தவங்க அத்தனை பேருமே இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, மணிகண்டனுக்கு ஒரு கண்டிப்பா இது ஒரு திருப்புமுனை படமா தான் அமையும்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் நம்ம வந்து விஷால் படம் மதகதராஜா, அந்த படம் ஓடாதுன்னு நினைச்சாங்க. கட்சியில வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட இதுவா படம் ஓடி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும் 100% வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்துல ஒரு 6-7 படம் வந்திருக்கு.
100% இந்த படம் நல்லாவே ஓடும். அதாவது இந்த படத்தை நடிச்ச நடிகர் வந்து சிலது ஃபேமஸான நடிகராக இருந்தாலும் அதில் வந்து இன்னும் பெண் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ண ஒரு 5 கேரக்டர் இருக்கு. அந்த 5 கேரக்டருமே ரொம்பவே பயங்கரமாக நல்லா நம்மளை ஒவ்வொருத்தரும் சிரிக்க வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரசவ ஒரு சீன்ல அவ கதாநாயகி வலி வந்துடுச்சு அப்படின்னு வந்து அவ துடிக்கும் போது கதாநாயகனோட ஃப்ரெண்டுக்கு வந்து அதாவது ஒயின் ஷாப்போட பாட்டில் முழுகிட்டேன், ஐயோ எனக்கு வயிற்று வலிதே, வயிற்றுல இருந்து வெளியில வரலீங்க. அவன் வந்து பிரசவ வழியா துடிப்பான், இவன் வந்து இந்த வழியை துடிப்பான். 2 பேருமே வந்து ஒரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் ரொம்பவே நகைச்சுவா சொல்லியிருக்காங்க. மீறி நீங்க படத்தை பார்த்து செஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த படத்தை நடிச்ச நடிகர் மணிகண்டன், பாலாஜி சக்திவேல், ஆர் சுந்தரராஜன், குரு சோமசுந்தரம், பிரசன்ன பாலச்சந்தர், சன்னி மெகானா மற்றும் பலர். இந்த படத்தோட டைரக்ஷன் உங்களுக்கு சொல்ல நல்லா சூப்பரா பண்ணிக்காரு ராஜேஸ்வர். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு எஸ் வினோத்குமார். இந்த படத்தோட எடிட்டர் ஆகட்டும், சினிமா போட்டோகிராஃபர் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்துல ஒரு 7 திரைப்படத்துல இந்த படத்துல வந்து கல்லா கட்டுமா கட்டாதான் கேட்டா என்னோட கருத்து இந்த குடும்பஸ்தன் திரைப்படம் கண்டிப்பா வந்து கல்லா கட்டும். மக்களுக்கு பிடிச்ச படமா இருக்கும். தயாரிப்பாளர்களுக்கு சரி, இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு சரி, இந்த படம் 100% கல்லா ரொம்பவும்